தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விமர்சனம் மிஷன் சாப்டர் 1. மகள் சனாவின் சிகிச்சைக்காக லண்டன் செல்கிறார் குணசீலன். மருத்துவமனையில் ஆபரேஷனுக்கு நாள் குறிக்கிறாங்க. அங்கு இருக்கிற கேரள செவிலியர் நிமிஷா சச்சியன் அவர்களுக்கு உதவி செய்கிறார். திடீரென ஒரு கொள்ளை கும்பலிடம் மாட்டிக்கொள்ளும் குணசீலன் அவர்களை தாக்குவதால் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இதற்கிடையே சிறையை ஹேக் செய்யும் தீவிரவாத கும்பல் ஒன்று அங்கு இருக்கிற தங்கள் ஆட்களை தப்பிக்க வைக்கிற முயற்சியில இறங்குறாங்க. இதை அறியும் குணசீலன் அந்த தீவிரவாதிகளின் திட்டத்தை முறியடிக்க களம் இறங்குகிறார். அதை அவரால் செய்ய முடிந்ததா, குணசீலன் யார், அவர் குழந்தையின் அறுவை சிகிச்சை என்ன ஆனது என்பதே படத்தின் திரைக்கதை. கொஞ்சம் சென்டிமெண்ட், நிறைய ஆக்ஷன் என யோசித்திருக்கிறார் இயக்குனர் விஜய். ஒரு பக்கம் மகளின் சிகிச்சை, மற்றொரு பக்கம் சிறை சிக்கல் என இரண்டும் மெயின் கதையாக இருந்தாலும் மருத்துவமனையில் மகளுக்கு உதவும் செவிலியருக்கு இருக்கும் எதிரி சிறை அதிகாரிகளுக்குள் இருக்கும் தீவிரவாத ஒற்றன் என சின்ன சின்ன துணை சதிகள் கதைக்கு உதவுகின்றன. அவர்களுக்கான கதாபாத்திரங்களும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஹவாலா மூலம் பணம் எப்படி கைமாற்றப்படுகிறது என்கிற தகவலை தெளிவாக காட்டியிருக்காங்க. அந்த பணத்தை ஹீரோ பெற்று விடுவாரா, குழந்தைக்கு சிகிச்சை நடந்து விடுமா என்கிற பதைப்பதை அழகாக கடத்தும் கதையில சிறைக்குள் வேறொரு விஷயம் வந்ததும் பரபரப்பாகிறது படம். முதல் பாதியை அடுத்து வரும் வழக்கமான டெம்ப்ளேட் காட்சிகளும் யூகிக்க முடிகிற திரைக்கதையும் படத்தோடு ஒன்றை விடாமல் தடுக்குது. அப்பா மகள் சென்டிமெண்ட் காட்சிகள் சில இடங்களில் நெகிழ வைத்தாலும் இந்த ஆக்ஷன் கதைக்குள் அது தொடராமல் தொலைந்து விடுகிறது. குணசீலனுக்கான பிளாஷ்பேக் காட்சிகளும் தாக்கத்தை ஏற்படுத்தல. அருண் விஜய் மகள் இயலிடம் காட்டும் பாசம் மற்றும் பிளாஷ்பேக் காட்சிகளில் சிறந்த நடிப்பை தந்திருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளில் அவர் வேகம் பரபரக்க வைக்குது. அவர் வில்லன்களை தாக்குவது நம்பும்படியாக இருக்கிறது. குறிப்பாக சிறைச்சாலைக்குள் நடக்கும் சண்டை காட்சி சிறப்பு. போலீஸ் அதிகாரியாக எமி ஜாக்சன் சில காட்சிகளில் கைத்தட்டலை பெறுகிறார். எப்போதும் கேமராவை பார்த்து பேசிக் கொண்டிருக்கும் தீவிரவாதி பரத் போபண்ணா, சர்தாராக வரும் அபிஹாசன், வார்டு பாயாக விராஜ் உட்பட துணை கதாபாத்திரங்களும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. சந்தீப் கே விஜயின் ஒளிப்பதிவு ஆக்ஷன் காட்சிகளில் கடுமையான உழைத்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஜிவி பிரகாஷின் பின்னணி இசை படத்திற்கு பக்கபலமாக இருக்கு. லாஜிக் இல்லாத ஆக்ஷனை பார்க்க விரும்புபவர்களுக்கு இந்த மிஷன் கண்டிப்பாக பிடிக்கும்.